என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ளூ பிரிண்ட் 10 வந்தாச்சு. பொது தமிழ்ல ஒரு 4 தலைப்பு தாங்க. 4 தலைப்புனா ரொம்ப பெருசாலாம் இருக்காது. கிட்டத்தட்ட 1.5 பக்கம் தான் இருக்கும். A4 ஷீட்டோ இல்லை நம்ம லாங் சைஸ் நோட்டுன்னு எடுத்துங்களேன். 1.5 பக்கம் தாங்க ஒரு நோட்ஸ் இந்த 4 தலைப்புக்கு. இந்த 1.5 பக்கம் நீங்க எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா 2026 குரூப் 4 எக்ஸாம்ல மினிமம் 1ல இருந்து 2 கேள்விகள் 100% உறுதி அப்படின்றதுக்கு 2014 இருந்து 2025 வரைக்கும் கடந்த 10 வருஷம் குரூப் 4ல மொத்தம் 7 எக்ஸாம் குரூப் 4 நடந்திருக்கு. ஒவ்வொரு எக்ஸாம்லயும் இந்த 4 தலைப்புல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க குரூப் 4 தரத்துல, முக்கியமா அதுதான் நம்ம நோட் பண்ணோம். குரூப் 4 தரத்துல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு தலைப்பு தமிழ்ல சொல்றோம்னா அதுல பாடல் இழுக்கலாம், சொல் பொருள் இழுக்கலாம், இலக்கண குறிப்பு இருக்கலாம், மேபி எது ஒன்னாலும் இருக்கும். ஆனா இவங்க அந்த தலைப்புக்கு கீழே எந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சு படிச்சாதான் குரூப் 4ல டைரக்ட் கொஸ்டின் எடுக்க முடியும். சொல்றது புரியுதுங்களா? ஸோ அதை முக்கியமா பார்க்கணும். அதை தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ இந்த 4 நபர்கள் யாரு அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஜஸ்ட் ஓவர்வியூ தான் சொல்ல போகிறேன். சொல்லி முடிச்சுட்டு இந்த பிடிஎஃபாகவே கொடுக்குறேன். நான் எடுத்த ப்ரூஃபை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்குங்க. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். நம்ம வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு 150 ப்ளூ பிரிண்ட்னு நம்ம சொல்லியிருக்கோம். 150 தலைப்பு கொடுக்க போகிறோம். இந்த 150 தலைப்பில் 160 கேள்விகள் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படின்றத நம்ம 1 by 1 பார்த்துட்டு வரோம். கரெக்டாக? அதான் நம்மளுடைய டார்கெட் இந்த 2026 குரூப் 4க்கு. அதில் 10வது ப்ளூ பிரிண்ட் வந்தாச்சு. இந்த 10வது ப்ளூ பிரிண்ட்ல தமிழில் தாங்க. அதுவும் நம்ம சிலபஸ் முதல்ல காமிச்சிடுறேன். யூனிட் 7 எடுத்துக்கிட்டா இலக்கியம், தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உவே சாமிநாதர், அதுக்கப்புறம் கண்ணதாசன், முடியரசர், நாமக்கல் கவிஞர். ரொம்ப சின்ன தலைப்பு. உவேசாவுக்கு பார்த்தோன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு பக்கம் போதும், அரை பக்கம். அதுக்கப்புறம் கண்ணதாசனுக்கு கொஞ்சம் இருக்கும், அது ஒரு அரை பக்கம். முடியரசருக்கும் நாமக்கல் கவிஞருக்கும் ஒரு அரை பக்கம், 1.5 பக்கம் மேக்சிமம். நான் சொல்றேன் மினிமம் ஒரு பக்கத்துல முடிச்சிடலாம், மேக்சிமம் 1.5 பக்கம் தான். இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க, நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். நான் தனித்தனியாக லிஸ்ட் அவுட்டே போட்டு கொடுத்துருக்கேன். முதல் இப்போ நாமக்கல் கவிஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதில் கடந்த 10 வருஷத்தில் 3 அதாவது மொத்தம் 7 எக்ஸாம் நடந்திருக்குங்க. அதில் 2019 1, 2018 1, 2014 1, இந்த 3 எக்ஸாம் தான் கேட்டிருக்காங்க. வேறு எப்பவுமே கேட்கல, அதுவும் சமீப காலத்தில் கேட்கல. மேபி இந்த 2026 குரூப் 4 எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அதுக்கப்புறம் முடியரசன் பார்த்தா 2025 குரூப் 4, 2022 குரூப் 4, 2016 குரூப் 4, 2014 குரூப் 4, மொத்தம் 7 எக்ஸாம்ல 3 எக்ஸாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது கண்ணதாசன் பொறுத்த வரைக்கும் 2018 2016 குரூப் 4 தாங்க கேட்டாங்க. அதுக்கப்புறம் கேட்கல. மேபி சில எக்ஸாம்ல அவர் இதுவாக கொடுத்துருப்பாங்க, ஒரு 4-5 பேர் கேட்டிருப்பாங்க. நூல் பொறுத்துக்க மாதிரி, நூல் ஆசிரியர் பொறுத்துற மாதிரி கேட்பாங்க இல்லையா? அதில் மேபி கண்ணதாசன் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் தனித்துவமாக அவருக்குன்னு கொஸ்டின் கேட்டது 16 18 2 குரூப் 4ல தான் கேட்டிருக்காங்க, வேற எப்பவுமே கேட்கல. சொல்றது தெளிவாக புரியுதுங்களா? அதுக்கப்புறம் உவே சாமிநாதர் பொறுத்த வரைக்கும் கடைசி 3 எக்ஸாமை தொடர்ந்து கேட்குறாங்க. அதாவது 2022 குரூப் 4, 2024 குரூப் 4, 2025 குரூப் 4ன்னு யூஎஸ்ஆ கேட்டிருக்காங்க. இதில் பழைய புக்லேருந்தும் புது புக்லேருந்தும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 குரூப் 4, 2016 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 7 எக்ஸாமில் 5 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, 2 எக்ஸாமில் கேட்கல. நம்ம பிரத்யேகமாக இப்போ நாமக்கல் கவிஞர்ன்றதுக்கு 1/4 பக்கம் தாங்க இருக்கும். ஒரு பேப்பரில் ஒரு ஷீட் எடுத்துட்டா அதில் பாதி தான் இருக்கும். ஒரு ஷீட் எடுத்துக்கின்னு வச்சுங்களேன், அதில் பாதி தான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் இருப்பார். அவருக்குன்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் போட முடியாது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு 4-5 பேரை சேர்த்து எடுத்துக்கிட்டு இந்த 4 பேர் படித்தா ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணோம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஆக மொத்தம் இந்த 4 தலைப்பை படிக்கிறது மூலமாக
2025 குரூப் 4ல 2 கேள்வி கேட்டிருக்காங்க. 2014 குரூப் 4ல 1, 22 குரூப் 4ல 2, 19 குரூப் 4ல 1, அதுக்கப்புறம் வந்து 18 குரூப் 4ல 3, 16 குரூப் 4ல 3, 14 குரூப் 4ல 2. ஸோ 7 எக்ஸாம்ல 2 எக்ஸாம்ல தான் ஒரு கேள்வி, மீதி எல்லாமே 2க்கு மேலே. சரிங்களா, 3 எக்ஸாம்ல 2 கேள்வி, 2 எக்ஸாம்ல வந்து 3 கேள்வி. அப்போ நமக்கு ஒரு கிளியர் கட்டா தெரியுது. இந்த தலைப்பு நீங்க படிச்சிட்டீங்கன்னா கடைசி குரூப் 4ல கூட பார்த்தீங்கன்னா 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பா நம்ம உறுதித்தன்மை சொல்லிடலாம், 1ல இருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்றத நம்ம கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு தலைப்பு படிச்சா ஒரு கேள்வி, 1.5 பக்கம் படிச்சா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். தெளிவா புரியுதுங்களா? ஸோ இதான் நான் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த தலைப்பை எப்படி படிக்கணும்? இப்போ கண்ணதாசன் கொடுத்தா பாடல் கொடுப்பாங்களோ, ஊஎஸ்ஆவை பற்றி எதனா இருக்குமோ, இல்லை வந்து இப்போ நாமக்கல் கவிஞர்னா அவருக்கு பாடல் கொடுப்பாங்களோ, முடியரசர்னா பாடல் கொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு குழப்பம் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை படிக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தா எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி இது பாருங்களேன், 2025 குரூப் 4ல 97வது கேள்வியா. நான் இப்போ நம்பரோடு சொல்கிறேன், மேபி உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட் போங்க, அங்கே வந்து 2025க்கான குரூப் 4க்கான ஆன்சர் கீ இருக்கும், டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் 97வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் அப்படி கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா ஊஎஸ்ஆ என்று அழைக்கப்படுகிறார். அது நமக்கே தெரியும், தலைப்பு பேரே பழைய புக்கில் வந்து 6th புக்கில் இருக்கும், தமிழ் தாத்தா ஊஎஸ்ஆன்னு. 2வது காரணம் வந்து அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்கு தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது 6th புக்கில் இங்கே பாருங்க, நான் அந்த டேபிள் கட்டியே கொடுத்துருக்கேன் எந்த இடத்துல இருக்குன்னு. ஸோ இதை கேட்டு வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ரைட். அடுத்தது இப்போ தெளிவாயிடுச்சா? ஓகே. அப்போ நம்ம ஊஎஸ்ஆக்கு எப்படி கேட்குறாங்க, புக்கிலேருந்து பழைய புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டு, ஓகே, பழைய புக்கு படிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. வரேன், உள்ளே போக தெரியும். நெக்ஸ்ட்டு 2025 குரூப் 4லயே 43வது கேள்வியா, சரியான இணையை கண்டறிகன்னு சொல்லிட்டு தாராபாரதி, ஆசிய ஜோதி, முடியரசர், வீரகாவியம், அப்புறம் கவிமணி, இதய ஒளி, ரகசியமணி, விரல் நுனியில் வெளிச்சங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி நமக்கு மற்றதெல்லாம் தெரியாதுப்பா. இதில் தெரிஞ்சது எனக்கு முடியரசர் தான். நான் இன்னைக்கு வரைக்கும் ப்ளூ பிரிண்ட்ல படிச்சிருக்கேன். முடியரசர் வந்து கண்டிப்பாக வீரகாவியம் அவர் தான் எழுதியிருக்காரு. நம்மளுடைய புது புக்லேயே இங்கே பாருங்க, நூல்வெளி, முடியரசரோட நூல்வெளி கொடுத்துருக்கேன், அதில் வீரகாவியம் இருக்குது. கரெக்டா? அப்போ வீரகாவியம் கன்ஃபார்மாக 2 கரெக்ட். ஏன்னா நம்ம சரியான நேம் கேட்டாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெளிவாக தெரியுது 2 கரெக்டுன்னு. நான் ஆப்ஷனில் பார்க்குறேன், இங்கே பாருங்கள் 2 கரெக்டுன்னு இருக்குது, 2 சரி. மீதிங்க பாருங்க 1 சரியான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, ஆனால் 2 முடியரசருக்கு வீரகாவியம் தெரியும். அதுக்கப்புறம் 4 சரியான்னு கேட்குறாங்க, 3 சரியான்னு கேட்குறாங்க. நான் இப்போ பாருங்களேன், எனக்கு இவரை மட்டும் தான் தெரியும், இவரை வச்சுக்கிட்டே நான் இதுக்கு ஆன்சர் போட்டேன். இதேமாரி இன்னொரு கேள்வி கூட இருக்குது, நான் சொல்கிறேன். சரிங்களா, ஜஸ்ட்டு நூல்வெளி படிச்சிருந்தாவே இந்த கேள்விக்கு ஆன்சர் போட்டுடலாம். கரெக்டா? ரைட்டு. அதுக்கடுத்தது 2024 குரூப் 4 எக்ஸாம் எடுத்துக்கிட்டா, புலமை பெருங்கடல் என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 11th புக்கில் நூல்வெளியில் இருக்குது, உவே சாமிநாதர். ஸோ சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நூலாசிரியர் கேட்டாங்க, இங்கே சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க. அடுத்தது 2022 குரூப் 4 எடுத்துக்கிட்டா, முடியரசர் இயற்றாத நூல் எது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இதில் வந்து முடியரசர் இயற்றாத நூல், சரிங்களா, பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. இது பாருங்களேன், இந்த நூல் வெளியே இருக்கு. ஸோ நல்லா பாருங்க, இதில் இது பாருங்க, இங்கே இருக்கு பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. ஸோ இருக்குதா? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2022 குரூப் 4ல பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவைன்னு இருக்கா. இந்த இடத்துல பாருங்க, இங்கே முடியரசர், வீரகாவியம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பழைய கேள்வி ஒரு முறை பார்த்துட்டு வந்தாவே இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிருக்கலாம். கரெக்டா? முடியரசர் நீங்கள் படிக்கலனாலும் பழைய கேள்வி பார்த்துருந்தாவே ஆன்சர் வந்துடும். ஏன்னா 2022 இவரை பற்றி கேட்டு முடிச்சாச்சு. ரைட்டா? எவ்வளோ கோர்வையாக இருக்கு பாருங்க. அதுக்கடுத்தது 10 பாட்டையும் 8 தொகையும் ஆகிய 2ஐயும் தொகுத்து அச்சிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உவே சாமிநாதன், பழைய புக்கில் இருக்கு. ஸோ உவே சாமிநாதன் முதல்ல சிறப்பு பெயர் கேட்டாங்க. இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, அவருடைய தொகுத்த நூலோட பேர் கேட்டிருக்காங்க. கரெக்டா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது 2019 குரூப் 4 எடுத்துக்கிட்டா, நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நடுவண் அரசு, மாநில அரசு, ஆங்கில அரசு, பிரெஞ்சு அரசுன்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ நடுநரசு ஆன்சர். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த கேள்வி எங்கே இருக்கும்? பழைய புக்கில் நூல் குறிப்பில் இருக்கும், இல்லை ஆசிரியர் குறிப்பில் இருக்கும். கரெக்டாக ஆசிரியர் குறிப்பில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட அது நூல்வெளி தான். கரெக்டாக இப்போ புது புக்கில் நூல்வெளின்னு இருக்கும், பழைய புக்கில் ஆசிரியர் குறிப்புன்னு இருக்கும். ஸோ இது ஆசிரியர் குறிப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது 2018 குரூப் 4 எடுத்துக்கிட்டா அதில் 6வது கேள்வியா, நாமக்கல் கவிஞர் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக. இசை நாவல் எத்தனை, புதினங்கள் எத்தனை, கவிதை தொகுப்பு எத்தனை, எல்லாமே ஆசிரியர் குறிப்பில் இருக்கு. பாருங்க, இதுவும் ஆசிரியர் குறிப்பில் தான் இருக்கு. அதாவது 2018 குரூப் 4ல நாமக்கல் கவிஞரை பற்றி கேட்டிருக்காங்க, 2019 குரூப் 4ல நாமக்கல் கவிஞரை பற்றி கேட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டுமே ஆசிரியர் குறிப்பில் தான் கேட்டிருக்காங்க. கிளியரா புரியுதுங்களா? ஓகே, அடுத்ததுங்க பாருங்களா, 2018 குரூப் 4 எடுத்துக்கிட்டா ஜூலியஸ் வில்சன் பாராட்டிய தமிழறிஞர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. உவேசா. பாருங்க, உவேசா சிறப்பெயர் கேட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவருடைய தொகுத்த நூல் கேட்டாங்க, இங்க அவரை பாராட்டினதை கேட்டிருக்காங்க. சுத்தி ஒரு சிம்பிளான கோர்வையில தான் வருது. ரைட்டு. அடுத்தது 2018 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 60வது கேள்வியா, கண்ணதாசன் படைத்த நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்ணதாசனை பற்றி அவருடைய நூலை பற்றி தான் கேட்டிருக்காங்க. தெளிவாக புரிஞ்சுங்க. ஓகே, ராசதண்டனை. அடுத்தது 2016 குரூப் 4ல அதே 43வது கேள்வி. இங்கே பாருங்க, 43வது கேள்வியா, காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முடியரசன். பார்த்தீங்களா? அப்போ நீங்களே யோசித்து பாருங்க, இது எந்த இடத்துல இருக்கும்? பழைய புக்கில் ஆசிரியர் குறிப்பில் தானே இருக்கும். ஏன்னா அவர் எந்த இடத்துல வேலை செஞ்சார், அவர் இயற்றிய நூல் என்ன, அவருடைய சிறப்பு பெயர் என்ன, அவர் என்னென்ன அவார்டு வாங்கினாரு, பொதுவாக அதெல்லாம் எதில் இருக்கும்? நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ இதுவும் பழைய புக்கில் ஆசிரியர் குறிப்பிலேருந்து தான் கேட்டிருக்காங்க. முடியரசரை பற்றி 3 கேள்வி கேட்டிருக்காங்க. 3 கேள்வியுமே நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூல்வேலி இதை சார்ந்து தான் கேட்டிருக்காங்க. கரெக்டா? கரெக்டுப்பா. அடுத்து இங்கே பாருங்க, 2016 குரூப் 4ல 69வது கேள்வியா, உவே சாமிநாதர் ஐயருடைய ஆசிரியர் பெயர் என்ன? பார்த்தீங்களா? அது பாருங்க, உவேசாவை பற்றி நம்ம அப்படியே வரோம். சிறப்பு பெயர் கேட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் யார் பாராட்டினன்னு கேட்டாங்க, அவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் என்ன நூலை தொகுத்தார், எத்தனை நூலை தொகுத்தாருன்னு கேட்குறாங்க. பார்த்தீங்களா? சூப்பர். 2016 குரூப் 4 எடுத்துக்கிட்டா 90வது கேள்வியா, கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் என்ன? 2016 குரூப் 4ல இப்படி, 2018 குரூப் 4ல கண்ணதாசன் படைத்த நாடகம் என்னன்னு கேட்டாங்க. இந்த கேள்வியில இனிய நாடகம் கேட்டாங்க. எல்லாம் ஒண்ணுதான், ராசதண்டனை. அப்ப 2016ல கேட்ட கொஸ்டின் தான் 2018 கேட்டிருக்காங்க. ஸோ கண்ணதாசனை பத்தி இவ்வளவுதான், 2 கேள்வி தான் இருக்கு. ரெண்டுமே அவருடைய நூல் இயற்றியதை பத்தி தான் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 2014 குரூப் 4ல காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இப்போ இவங்க சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ராமலிங்கனார் பத்தி 2 கேள்வி நம்ம பார்த்தோம். அவருக்கு வந்து சிறப்பு ஒரு விருது கொடுத்தாங்க, அது எந்த அரசு கொடுத்தான்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் அவர் இயற்றிய நூல்களுடைய வரிசை லிஸ்ட் கேட்டாங்க, எத்தனை இசை நூல் எத்தனை அப்படிலாம். நெக்ஸ்ட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் எதில் இருக்கும்? பழைய புக்கோ புது புக்கோ? பழைய புக்குன்னா நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பில் இருக்கும், புது புக்குன்னா நூல்வேலியில் இருக்கும். கரெக்டா? கரெக்ட். அவ்வளோதான். அது பாருங்க, இந்த கேள்வி பாருங்களேன், இதை விட இன்னொன்று 2014 குரூப் 4ல 47வது கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதில் எனக்கு இங்கே பாருங்க, முடியரசர் இருக்காரு. முடியரசரை பற்றி பூங்கொடி வீரக்காவியெல்லாம் நம்ம பார்த்தோம்ல நூல்வேலியில். இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பூங்கொடி இருக்கு. அப்போ ஏவுக்கு 3 தான் ஆன்சர். இது மட்டும் இப்போதைக்கு தெரியும். நம்ம கண்ணதாசன் இருக்காரு, ஓகே. இருந்தாலும் நான் சொல்றேன், முடியரசர் பற்றி நம்ம 4வது கேள்வி பார்க்குறோம். 4வது கேள்வியில் அவர் இயற்றிய நூல் தான் கேட்டிருக்காங்க, பூங்கொடின்னா முடியரசர்னு. இப்போ ஏவுக்கு 3 இங்கே பாருங்களேன், ஆப்ஷன் சியில் ஏவுக்கு 3 இது மட்டும் தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. கிளியராக புரியுதுங்களா? வேற ஏதாவது இருக்கா? கிடையாது. அப்போ இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு ஆன்சர் போட்டுடலாம். இதே தான் 2025 குரூப் 4லையும் பார்த்தோம். அவருடைய நூலை வச்சுக்கிட்டு ஆன்சரை போட்டோம், மற்ற ஆப்ஷன் மீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இதில் மற்றதெல்லாம் நான் பார்க்கல, சுரதாவோ வாணிதாசனும் வரப்போத்தலை, ஏன்னா அதெல்லாம் சிலபஸில் இப்போ இல்லை. கண்ணதாசனும் முடியரசரும் தான் இருக்காரு நம்ம சிலபஸில். அதில் நான் முடியரசர் வச்சுட்டு இதுக்கு ஆன்சர் போயிட்டேன். மேபி ஃபியூச்சரில் வேற ஏதாவது புது ஆள் நம்ம சிலபஸில் இருக்கும் இல்லையா, அவங்கள வச்சு கூட கேட்கலாம். பட் இதை வச்சே நம்ம ஆன்சர் போட்டுடலாம். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா நான் சொல்கிறது? இம்புடு தாங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், யூஎஸ்ஆ பொறுத்த வரைக்கும் 6th புக்கில் பழைய புக்கில் இருக்காரு, 11th புக்கு புது புக்கில் இருக்காரு. 2 புக்லையும் அவருடைய நூல்வேலி, நூல் குறிப்பு, அப்புறம் அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒரு நோட்ஸ் எடுத்துங்க.
மிஞ்சி போனால் அரை பக்கம் தான் வரும், நல்லா தெளிவாக எடுத்துக்கிட்டா கூட. சரியா? அதுக்கடுத்தது கண்ணதாசன் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நூல்வேலின்னு தான் கேட்டிருக்காங்க. அவர் இயற்றிய நூல், அவருடைய சிறப்பு. இதே முடியரசர் நம்ம பார்த்துட்டோம், புது புக்கு பழைய புக்கு, அவருடைய நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூல்வெளி பார்த்துக்கணும். நாமக்கல் கவிஞர் சிம்பிளி அதே தான், புது புக்கு பழைய புக்கு ரெண்டுத்துலையுமே நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, நூல்வெளி முதல்ல எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டாவே கன்ஃபார்மாக ஒரு கொஷின் உறுதியாக வரும். மேபி பாடலில் கேட்டால் இது வரைக்கும் கேட்கல, 2014 2025 வரைக்கும் 10 வருஷமாக கேட்கல, 11வது வருஷமாக கேட்டு போகிறாங்க. சொல்லுங்க, மேபி நம்ம போ அவன் பார்த்துலாம். இப்போதைக்கு இதை படித்து ஒரு மார்க்கை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் நம்ம எக்ஸாம் கிட்ட இருக்கும்போது எதுக்கும் ஒரு முறை இந்த பாடலாம் பார்த்துட்டு போயிடுங்களேன் அப்படின்னா பார்த்துங்க. அவ்வளோதான். ஆடனே சூப்பர்ல, சூப்பர். சரிப்பா, தெளிவாக புரிஞ்சிச்சு. இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க, டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்குன்னு, அது கீழே பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன். அங்கே ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க. உள்ளே போனீங்கன்னா அப்படியே வந்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். டேபிளில் நாமக்கல் கவிஞர், முடியரசர், கண்ணதாசன், உவேசான்னு இருக்கும். அதுக்கு நேராக டவுன்லோடுன்னு ரெட் கலரில் எழுதிருக்கும். அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோம்னே டைமர் ஓடும், 10, 9, 8ன்னு. ஒரு 10 செகண்ட் அங்கே இருங்க, லோட் ஆகணும்ல. 10 செகண்டுக்கு அப்புறம் ரீலோடுன்னு காட்டும். அப்படியே டவுன்லோட் ஆகிடும். எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலில் டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் உங்கள் ஒன்றும் மொபைல் கேலரியில் இருக்கும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபை ஓப்பன் பண்ணி காட்டும், பார்த்துக்கலாம். சரிங்களா? கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஒரு ஃபைனலி என்ன ஒரு விஷயம்னா, 10 தலைப்பு தான் கொடுத்துருக்கேன். 10 தலைப்பில் 5 கொஷின் வரும். 14 5 கொஷின் கன்ஃபார்மாக வரும். அதை நான் நீங்கள் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. நான் எப்படின்றத வாய்ஸில் சொல்கிறேன். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.